இன்றைக்கி அமாவாசை காலையில் விரதம் பண்ணிவிட்டு அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போனோம். பட் நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் இன்றைக்கி சமைக்கிறதுக்கு. ஸோ பருப்பு போட்டு வெண்டைக்காய் சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட்டு லேட்டானதுனால என்னால் பருப்பு வேகப்பட முடியல. அதனால் நான் கொஞ்சம் சிம்பிளாக வேறு மாதிரி சாம்பாரை மாற்றி வச்சுட்டேன். இந்த சாம்பாரை நீங்கள் செஞ்சு பாருங்கள். 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடக்கூடிய இந்த சாம்பாரை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு ஆயில் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் போட்டு தாளித்து 2 பச்சை மிளகா ஒரு பல்லாரி வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இந்த சாம்பாரை வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துலேயே முடியக்கூடிய இந்த சாம்பார். இது வெண்டைக்காய் தான் போட்டு வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த காய்கறி வச்சுருக்கீங்களோ அதை போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். கெஸ்ட்டு திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த சாம்பாரை ரெடி பண்ணிட முடியும். நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். போட்டு கல் உப்பு சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதி வந்த பிறகு வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கேன். அந்த வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் புளி, அதாவது ஒரு அரை நெல்லிக்காய், சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை. இதாங்க இது உங்களுக்கு பருப்புக்கு பதிலாக நம்ம சேர்க்குறது. 2 ஸ்பூன் பொட்டுக்கடலையை பொடி பண்ணி அதை நல்லா கரைச்சி விட்டு தண்ணியில் கரைச்சி விட்டு இந்த குழம்புல கொதிக்கிற குழம்புல சேர்த்திங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிடும். நிறைய மல்லித்தழை சேர்த்துக்கோங்க, பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் இடித்த சாம்பார் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வாசனை சூப்பர், நல்ல தூக்கலாக இருக்குது வாசனை. அருமையாக இருக்கிற இந்த சாம்பாரை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடிக்கடி இதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி சாம்பார் நீங்கள் இட்லிக்கு கூட வச்சுக்கலாம். நீங்கள் இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். பட் சாதத்துக்கும் நல்லா அருமையாக இருக்கும். இட்லிக்கு வைக்கும்போது நீங்கள் புளி ஊற்ற வேண்டியதில்லை, சாதத்துக்கு புளி ஊற்றிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்தி சாண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. ஸோ நீங்கள் சாந்தி சாண்டல் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமாக என்னை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. நிச்சயமாக என் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு, சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அதோட நான் எப்பொழுதுமே சேமியா பாயசம் பண்ணிகிட்ருக்கோங்கிறதுனால அவல் பாயசம் ஒரு 3 ஸ்பூன் மட்டும் கொஞ்சமாக போட்டு, யாரும் அதிகமாக பாயசம்லாம் சாப்பிட்றதில்ல. ஸோ பாயசமும் வச்சுட்டேன். இப்போ சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சாமியும் கும்பிட்டாச்சு. நான் முன்னாடி சொன்னது மாதிரி என்னால் பருப்பு, நான் இன்றைக்கி பருப்பு இல்லாமல் சாம்பார் வச்சதுனால நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கும் பருப்பு எடுத்து வைக்கலை. ஸோ தேங்காய் போட்டு தேங்காய் துருவி நாட்டு சக்கரை கலந்து நான் நெய்வேத்தியத்துக்கு அதை யூஸ் பண்ணிட்டேன். இப்போ பேக் பண்ணிட்டேன். லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. அவங்களுக்கு சாதம் எடுத்து வச்சுட்டேன். அதோட விரத சாதமும் எடுத்து வச்சாச்சு. குழம்பு வெண்டைக்காய் சாம்பார், வாழைக்காய் வறுவல், நல்லா கீரை பூண்டு போட்டு கீரை கடைஞ்சி வச்சுருந்தேன், அதையும் எடுத்து வச்சுருக்கேன். தயிர், எப்பொழுதும் போல் தயிர் வச்சுருக்கேன். பாயசம் மட்டும் அவங்க என்கிட்ட கையில் கொடுத்துருப்பா, பேக் பண்ண வேண்டாம் அப்படின்னுட்டாங்க. ஸோ டம்ளரில் ஊற்றி கொடுத்தா குடிச்சிட்டாங்க அவங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கி என்னோடய வேலை. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.